ரீச்சா இலக்கு வைக்கப்பட்டதன் பின்னணி, தமிழர் பகுதிகளில் புலம்பெயர் தொழிலதிபர்கள் இலக்கு வைக்கப்படுவது ஏன், வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சி கண்டாவளை பிரேசேலகம் முன்பாக கூடிய மக்கள். நாமல் ராஜபக்ச, சரித் அபேசிங்க ஆகியோருக்கு இடையிலான நட்பு அம்பலமாகியுள்ள பல ரகசியங்கள். தற்போதைய பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள். சட்டத்தரணிகள் சங்கம் பதிலளிக்க வேண்டும். போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை, அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம். செம்மணி மனித புதைகுழி சர்வதேச நியதிகளுடன் விசாரணை நடத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை. புலம்பெயர் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. இந்த நிலையில் இந்திரன் மற்றும் கந்தையா பாஸ்கரன் போன்றோர் முன்னெடுத்த நிகழ்வுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் வன்மமான விமர்சனங்கள் தமிழர் பகுதிகளில் முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குவதாக இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், வடமாகாணத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இலங்கையில் மிக குறைவாகவே உள்ளது. பொருளாதார ரீதியாக வடக்குக்கும் கிழக்குக்கும் வளர்ச்சி அடைவதை தடுப்பதற்கான திரைமறைவு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அரசியல் உறுதித்தன்மை அங்கு இல்லாததே முதலீடுகள் தவிர்க்கப்படுவதற்கான காரணம். ஊழல் மற்றும் தவறான குழுக்களின் அச்சுறுத்தல்களை அரசு கண்டுகொள்ளாமல் விடுவது முதலீட்டாளர்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்துகிறது. 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் போலீசார் மற்றும் காணி அதிகாரங்கள் அடங்கிய உண்மையான அதிகார பகிர்வு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழகம் மற்றும் தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் போல வடக்கிலும் கிழக்கிலும் ஊழலற்ற அரசியல் கலாச்சாரம் மற்றும் புதிய தலைமைத்துவ மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரீட்சையில் சித்தி எய்தாத தமக்கு உயர் டிப்ளோமா பட்டம் எவ்வாறு வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பி கொழும்பு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீதிமன்றத்தில் நட்ட ஈடு கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதி பீடத்தின் பீடாதிபதி உள்ளிட்ட குழுவிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு பெற்றுத்தருமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சகான் குமார் அத்துகொரல் என்ற மாணவன் நுகேகுட மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் மற்றொரு மாணவர் மூலம் தன்னிடம் கோரிய 80,000 ரூபாய் பணத்தை வழங்க மறுத்ததால் பல்கலைக்கழக இறுதி பரீட்சையில் தாம் சித்தியடையவில்லை என அறிவிக்கப்பட்டதாக அந்த மாணவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டமிட்ட அடிப்படையில் தாம் உள்ளிட்ட சில மாணவர்கள் பரீட்சையில் தோல்வியடைய செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மீண்டும் எந்த ஒரு பரீட்சையும் நடத்தப்படாமல் முதற்கட்டத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட தாம் உள்ளிட்ட மாணவர்கள் சிலர் சித்தியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இறுதி பரீட்சையில் சித்தி எய்தவில்லை என அறிவிக்கப்பட்ட தாம் உள்ளிட்ட சில மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். ஆரம்பத்தில் சித்தி எய்தவில்லை என அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் எந்த ஒரு பரீட்சையும் நடத்தப்படாமல் எவ்வாறு சித்தியடைந்தார்கள் என்பது குறித்து அதிகாரிகளிடம் வினவிய போதிலும் அதற்கு இதுவரை தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இதன் மூலம் ஏதோ ஒரு பரீட்சை முறைகேடு இடம்பெற்றுள்ளமை புலப்படுவதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தினால் நடத்தப்பட்ட தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிக மேலாண்மை உயர் டிப்ளோமா பாடநெறியை பயின்ற மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி தனோஷா பெரேரோ மூலம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிவிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரு குழுக்களைச் சேர்ந்த கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான மோதலின் போது சிறைச்சாலையில் 3 கட்டடங்களின் கூரைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலின் போது கைதிகள் கட்டிடங்களின் கூரை தகடுகளை அகற்றி அவற்றை பயன்படுத்தி பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளை கட்டுப்படுத்தி அவர்களை மீண்டும் சிறை அறைகளுக்கு அழைத்துச் செல்ல சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் கூரைகள் சேதமடைந்திருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அப்பகுதியில் பெய்த கடும் மழையால் கைதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். சிறை அறைக்குள்ளேயே மழையில் நனைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் தலையீட்டில் கூரைகளை சீரமைப்பதற்கு தேவையான கூரை தகடுகள் வழங்கப்பட்டுள்ளன. பின்னர் கூரைகளை சேதப்படுத்திய கைதிகளே முன்வந்து கடந்த 8ஆம் தேதி சேதமடைந்த கூரைகளை மீண்டும் அமைத்து சீரமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்திற்குரிய பணத்தை வழங்க வலியுறுத்தி கண்டாவளை பிரேசேல முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உமையாள்புரம் பகுதியைச் சேர்ந்த மக்களே குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது தமது கோரிக்கை அடங்கிய மனுவும் கண்டாவளை பிரேசேலர் தங்கவேலாயுதம் பிருந்தாகரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு பிரேமதாசா ஆட்சியிலுக்கு நல்லாட்சியில எங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. இதுல எங்களுக்கு 2.5 லட்சம் தான் எனக்கு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டதை நான் இடையில நிப்பாட்டியாச்சு. எனக்கு காசுகள் தராத காரணத்தால வீட்டு திட்டம் இடையில நிறுத்தப்பட்டது. நாங்க கடன்கள் பட்டு வட்டிக்கு காசுகள் வேண்டி நகைகள் அடைய வச்சு நகைகள் ஏலமாகி இப்படியான நேரத்துல தான் நாங்க வீடை கட்டி வீடை ஃபுல்லா முடிச்சுனாங்க கடன் பட்டு. எங்களுக்கு ஒவ்வொரு ஏனையன் ரோட்ல இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் எங்களை காணிக்க வெள்ளம் வரும், முதலைகள் வரும், பாம்புகள் வரும். சின்ன குழந்தைகளை வச்சு சரியா கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷம் நாங்க ஸ்கூல்கள்லையும் சொந்தக்காரத்த வீடுகள்லையும் தான் நாங்க தங்கி வாழ்றோம். நாங்க எங்களை அரசு அதிகாரிகள் நீங்க வீட்டு திட்டத்தை வேலையை முடிச்சு நீங்க வீட்டுக்குள்ள போங்கன்னு சொன்னபடியா நாங்க வீட்டு திட்ட வேலையை முடிச்சுனாங்க. சில பேர் குறையாவும் நிப்பாட்டி இருக்கிறோம். பிறகு 2026ஆம் ஆண்டு டிட்வா புயலால நாங்க பாதிக்கப்பட்டோம். கூரையர் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு பாதிக்கப்பட்ட நேரத்துல எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை இப்ப 3 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு தந்திருந்தது. தந்து நாங்க கொஞ்சம் வேலையில நாங்க முடிச்சிருந்த நேரத்துல எங்களுக்கு புளியம்பக்கணையில பாலம் ஓபன் செய்தவை. அந்த நேரத்துல எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் உங்களுக்கு சயித் பிரேமதாசா அவர்கள் இந்த வீட்டு திட்டம் பூர்த்தியாகாத ஆட்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க நினைச்சபடி வீடுகள் கட்டலாம்னு சொல்லி எங்களுக்கு ஜிஏ அமைச்சர் டிஎஸ் முன்னிலையில வச்சு இந்த 15 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு எங்கட புத்தகத்துல ஏத்தி கையளிப்பு செய்தவை. மீடியாக்கள் எல்லாம் உலகமே பாக்குற மாதிரி எங்களுக்கு பேஸ்புக்ல எல்லாத்தையும் போட்டு எங்களோட போட்டோக்கள் எல்லாம் போட்டு எங்களுக்கு கையளிப்பு செய்திருந்தவை. என்னுடைய போட்டோ 12 லட்சம் என் அக்கௌண்ட்ல இருக்குது காசு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இப்ப எங்க கிராமத்துல 93 பேருக்கு இந்த வீடு திட்டம் வந்தது. கூரை போட்டாக்களுக்கு இந்த வீடு கொடுக்க இல்லாதன்னு சொல்லி 35 பேருக்கு தான் இந்த வீடு இப்ப வந்திருக்குது. பேர் பட்டியல் போட்டுருக்கீங்க. அப்ப எங்களுக்கு நாங்க வீடு கட்டி முடிச்சாக்களுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு? இதுக்கான தீர்வு எங்களுக்கு அரசாங்கம் தான் கூறணும். அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு இந்த வீட்டு இந்த தீர்வு எங்களுக்கு கூறணும். சயித் பிரேமதாசாவால் எங்களுக்கு ஒரு 7 லட்சம் வீடு வழங்கப்பட்டது. அவர் 2 லட்சம் ரூபாய் காசு நிப்பாட்டிட்டோம். நாங்கள் வட்டிக்கு வண்டி லோன் எடுத்து அப்படியே ஒரு கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருந்த மட்டும் 2025 டிப்பா புயலில் பாதிக்கப்பட்ட மட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் வீட்டில் பார்த்து கணிப்பீடு செய்து உங்களுக்கு தரலாமன்னு சொல்லி எங்களுக்கு 3 லட்சம் ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டவங்க வீடு திருத்த சொல்லி. அப்போ நாங்கள் மிச்ச வேலை செய்யலாம், நீங்கள் மிச்ச வேலை செய்யுங்க, உங்களுக்கு மீதி காசு வரும்னு சொல்லி நாங்கள் மரக்காலையிலையும் சீக்கடையிலையும் கடம்படி சீட்டுகள் போட்டு இலையில எடுத்து பூச்சி வேலை செய்து வீட்டு வேலை செய்து வந்த அப்புறம் புளியப்போல பாலம் துறப்புறா கூப்பிட்டு 12 லட்சம் ரூபா காசு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு இப்போ தொகை தான் இருந்தது. இப்போ என்ன உங்களுக்கு காசு அடிக்கலாது, அந்த காசு நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு? நாங்கள் ஆட்ட போய் முறை இருப்பது. ஆனால் எங்கள் விஎஸ் ஆஃபீஸில் ஏஜிஓ ஜிஎஸ் எல்லாம் உறுதிப்படுத்தி உங்களுக்கு காசு நீங்கள் காசு எடுக்கலாம், ஜிஎஸ் உங்களுக்கு சிலிப்பு தந்தா நீங்கள் நாளைக்கு காசு எடுக்கலாம்னு சொல்லி ஏஜிஓ சொல்லி பண்ணுவேன். இப்போ கேட்டால் இப்போ ஜிஎஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு பேர் வட்டியாச்சு உங்களுக்கு எடுத்துகிற மாதிரி. நாங்கள் எல்ஓசியில் 10 லட்சம் லோன் எடுத்து 5 லட்சம் எடுத்து லோன் எடுத்து வீட்டு வேலை செய்யலாம். இப்போ மாதம் 30,000 லோன் கட்டி கொண்டு இருக்கிறோம். வீட்டு தரலாம் இவங்க தெரியலாம்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்து கட்டணும். இப்போ நிப்பாட்டிருக்கலாம். அதனால அரசாங்கத்தை கட்டுக்கொள்கிறோம். போதைப்பொருள் கடத்தக்காரர் என கூறப்படும் கரக்கட்டா என்பவரின் மனைவிடம் இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சிறையிலிருந்து பிணையில் வந்துள்ள சரித் அபேசிங்க முதல் முறையாக வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தனக்கும் நாமல் ராஜபக்ச குடும்பத்திற்கும் குறிப்பாக நாமல் ராஜபக்சவுடன் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றும் அவரிடம் இணைந்து பணியாற்றியமை தொடர்பில் முதலாக பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார். 2005 தான் எனக்கு அரசியலில் முதல் நண்பர்கள் கிடைக்கின்றனர். லண்டனில் நாமல் ராஜபக்ச அவர் 2005 இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வருகிறார். அதற்கு பிறகு 2006 முதல் 2008 வரையான காலப்பகுதியில் நான் அவர்களோடு தான் கழித்தேன். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு வரும்போது நான் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன். அந்த திரைப்படத்தின் பிரீமியர் காட்சி புகைப்படங்கள் வலைத்தளத்தில் வெளியாகி இருக்கின்றன.
அந்த பிரீமியர் காட்சியில் நாமல் உட்பட அன்றைய அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நான் இலங்கையின் கலாசார குழுவில் இருந்தேன். மஹிந்த யாப்பா அபயவர்த்தன என்னுடன் லண்டன் வந்தார். அந்த நேரத்தில் ரன்மிதன்ன திரைப்பட கிராமம் தொடங்கப்பட்டிருந்தது. அதன் முதல் தலைவராக நான் இருந்தேன். ஆனால் 2-3 மாதங்களில் அவர்கள் என்னை அதிலிருந்து நீக்கினார்கள். இளம்பயதான் எனக்கு குறித்த பதவி பொருத்தமில்லை என்று வாதம் வலுப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ச என்னை அழைத்து, சரி, நீங்கள் குடும்பத்துக்கு தெரிந்த ஒருவர், நீங்கள் என்னோடு கோபித்துக் கொண்டால் என்னால் அரசியல் செய்ய முடியும். ஆனால் எனது பங்குதாரர்கள் கோபித்துக் கொண்டால் என்னால் இந்த நேரத்தில் அரசியல் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நான் சரி என்று சொன்னேன். நாமல் ராஜபக்ச இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவரிடம் நீங்கள் கேட்கலாம். எனக்கும் நாமலுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு மட்டுமே இருந்தது. எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் அன்றே அவர்களிடம் சொல்லி இருக்கலாம், மச்சான் எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று. 2010 நாமல் முதலில் தேர்தலில் போட்டியிடும் போது முழு நேர பிரசாரத்தில் ஈடுபட்டேன். பிரச்சாரத்தை முடித்துவிட்டே சென்றேன். நான் சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொன்னவுடனேயே நாமலிடமிருந்து வந்த முதல் அழைப்பு, அடை, தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இவ்வளவு நாளாக என்னிடம் சொல்லவில்லையே என்பதுதான். நான் சொன்னேன், உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்போது இருக்கவில்லை என்று அப்போது நான் நாமல் ராஜபக்சவுடன் தெரிவித்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பிரதமர் நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என கூறி அவற்றுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணி ஜகத் அபேநாயக்க இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி தற்போதைய பிரதம நீதியரசரை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து அண்மையில் வெளியிடப்பட்ட கூற்றுக்கள் தீவிர கவனத்திற்குரிய விவகாரமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் கூட்டுவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்ட திருத்த யோசனைகள் தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சட்ட மூலங்கள் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளன. அவை நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்பட்ட நாளில் இருந்து 14 நாட்களுக்குள் அவற்றின் அரசியலமைப்பு தன்மையை உச்ச நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த எந்த ஒரு தரப்பிற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. இந்த நிலையில் சட்டத்தணிகள் சங்கத்தின் சில உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கிலான நடவடிக்கை என சித்தரிக்கும் வகையில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் இந்த கூற்றுக்கள் பொதுமக்களையும் மகா சங்கத்தினரையும் தவறாக வழிநடத்துவதாகவும் அபயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தங்களுக்கு சட்டத்தணிகள் சங்க தலைமைத்துவம் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு சங்கம் பதிலளிக்க தவறியுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த விடயத்தில் சங்கத்தின் தற்போதைய மௌனமானது குறித்த கருத்துக்களை சங்கம் அங்கீகரிப்பதாகவே பொதுமக்கள் மத்தியில் தோற்றத்தை ஏற்படுத்தும் என அக்கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்தணிகள் சங்கம் தனது தொழில்முறை தன்மையை பேணி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தணிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவுடன் இது குறித்து கலந்துரையாட வாய்ப்பளிக்குமாறும் ஜகத் அபேநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச நியதிகளுடன் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் அழுந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. 100 நாட்களை தாண்டி அவர்கள் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கின்றதா என்றால் இதுவரை இல்லை. முக்கியமாக இந்த எண்புக்கூடுகளுடைய DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறவினர்களின் DNA பரிசோதனைகளை மேற்கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எண்புக்கூடுகளாக இது இருக்கின்றதா என்பதை கண்டறிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். அவற்றை முழுமையாக செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இலங்கையில் இல்லை என்பதும் அதனை செய்வதற்கான ஆளணி பற்றாக்குறைகள் இருக்கின்றது என்பதும் உண்மையானது. அதனால் இதில் பாண்டித்தியம் பெற்ற சர்வதேச அமைப்புகளிடம் இது கையளிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் அல்லது இந்த சோதனைகள் என்பது ஒரு சர்வதேச நியதிகளுக்கு உட்பட்ட வகையில் அந்த முறையில் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு
ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், மனித உரிமைகள் அமைப்புகளாக இருக்கலாம், ஜனநாயக விடயங்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், இவர்களின் எல்லோரும் நிச்சயமாக இலங்கையில் இவற்றை செய்து முடிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவு என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எல்லோரது கடமை என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்க தலைமையிலான ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ரதம ஏகத தேசிய செயல்பாடுகள் ஆணைய கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. இதன்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான குற்றச்செயல்கள், பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக சூழலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தேவை என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் நெருக்கடியை கையாள்வதிலும் போதைப்பொருள் மற்றும் அது தொடர்பான குற்றங்கள் குறித்த மக்களின் மனப்பான்மையில் மாற்றத்தை ஊக்குவிப்பதிலும் மத தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் அதிகப்படியான ஈடுபாட்டிற்கு ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை அரசாங்கம் தயாரித்து வருகிறது. இந்த திருத்தங்கள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு அரசிதழில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை செயலாக்கும் பணியை அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர். இது போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் தாமதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அதிகாரிகளின் கூற்றுப்படி ஜூலை மாதத்தில் மட்டும் மொத்தம் 6414 பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை 5 கிராமுக்கும் குறைவானவை மற்றும் 10 கிராமுக்கும் குறைவானவை என அவற்றின் அளவுகளுக்கு ஏற்ப வகைப்படுத்துவதற்கான ஒரு முறையை நிறுவுமாறும், மேலும் முறைப்பாடுகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்கள் உடனடியாக நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம், போலீசார் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.